ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆன்லைன் லோன் யாரும் வாங்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஏன் போனீங்க, ஃபுல் வீடியோ போட்டுக்கலாம்னு சில பேர் கேட்பீங்க. என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷன் ஆகிடுச்சு. அதனால் சார்ஜ் போட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அடுத்த வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ கேள்வி ஆன்லைன் லோன் ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ஆன்லைன் லோனு சடனாக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே வாங்கிடுறோம். ஆனால் நம்ம அமௌண்ட் அது ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன விளைவு வருது அப்படிங்கிறத நம்ம அந்த டைமில் யோசிக்கிறதே கிடையாது. சரி, ஓகே, அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். இந்த இந்த விஷயம் வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஒய்ஃப்க்கு நடந்த விஷயம். இது இப்போ ரீசெண்டாக தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ அது கேஸ் அதுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய ஆப்பு, ஆன்லைன் லோன் ஆப் வந்து நிறைய இருக்குது. பர்சனல் லோன் ஆப் நிறைய இருக்குது. நமக்கு அமௌண்ட்டு சடனாக இப்போ எங்கே கேட்டுமே கிடைக்கல, அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைப்படுதுங்கிறதுனால அந்த ஆன்லைன் ஆப்புக்குள்ளே நம்ம போய்ட்றோம். சரிங்களா? அது பின்னாடி என்ன வருதுன்னு யோசிக்காமையே அதில் போய்டுறோம். நமக்கு தேவைப்படுறதுக்கு அர்ஜென்ட்டு அமௌண்ட்டு. ஓகேங்களா? அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் எதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம ஓகே பண்ணி அமௌண்ட் இது பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து பெருசாக டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதே பேங்க்கு போனால் நம்ம அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம எங்கெங்கேயோ அலைய விடுவாங்க லோன் வாங்குறதுக்காக. அதுவே இப்போ நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, ஆப்பும் இருக்குது. ஓகேங்களா? அதில் சும்மா உள்ளே போனோம் அப்படின்னா அதில் என்னென்ன கேட்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸு, பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய ஃபோட்டோ, நம்ம செல்ஃபி ஃபோட்டோவோ இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, அவ்வளோதான். வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. இது மட்டும், அது மூணே வச்சே நம்ம ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 1 lakh வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அது வந்து எப்படின்னா, மாதம் 10,000 ரூபா மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒரு 10 மாதம் 1 lakh எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு வந்து மந்த்லி 10,000 கொடுத்துட்றீங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிட்டோம். ஓகேங்களா? அப்புறம் அந்த 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த 1 lakh கட்டி முடிச்சுமே திரும்பவும் நம்மக்கிட்ட அமௌண்ட் நீங்கள் இன்னும் 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பாங்க. ஆப் டவுன்லோட் பண்ணுறப்பயே இன்னொரு விஷயம் அவங்க கேட்டுப்பாங்க. என்ன அப்படின்னா, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. நல்லா கேட்டுக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணதையும் உள்ளே போகிறப்ப நிறைய விஷயம் கேட்கும். என்னென்னா, நம்மளோட பர்சனல், நம்மளோட அதான் ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபோன் நம்பரு, நம்மளோட கேலரி வந்து அக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மக்கிட்ட அனுமதி வாங்கியிருப்பாங்க. நம்மளோட ஃபோனோட கேலரி. ஓகேங்களா? அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்க அனுமதி நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க. நம்மளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஓகே நான் எனபிள் பண்ணி எல்லாமே பண்ணிவிடுவோம். எல்லாமே நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போய்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? அதான் 1 lakh வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. 10 மாதத்தில் கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்மதம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்க சைடு என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் நமக்கு கால் பண்ணி நமக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் 10,000 இருக்குது, எப்போ கட்ட போகிறீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் ஆர்கியூமெண்ட் அவங்ககிட்ட, இல்லையே நாங்கள் கட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்கியூமெண்ட்டு தான் பண்ணிகிட்ருப்போம் அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட பணம் பறிக்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால் இல்லைன்னா இல்லை நாங்கள் கட்டி முடிச்சாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியூம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட தான் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பரு, அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன், அவங்க எல்லா காண்டாக்ட் நம்பரும் எடுத்து அது ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை மார்க் பண்ணி அது ஒரு மாதிரி தப்பாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சொந்தக்காரங்களுக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க லோன் எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஒன்று இதில் ரெண்டு விஷயம் தான் அவங்க நினைப்பாங்க. ஒன்று நம்ம சாகணும், இல்லை அவங்க கேட்குற பணத்தை கட்டணும். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கடைசியில் நம்ம வந்து ஒன்றும் அவங்க கேட்குற பணத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இல்லையா நமக்கு ப்ரெஷர் அதிகமாகி நம்ம சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளை வைப்பாங்க இந்த பர்சனல் லோனுக்காரங்க. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், ஆன்லைன் லோனு வாங்காதீங்க. அதேமாதிரி வெளியில் வட்டி, இந்த ஏதோ மீட்டர் வட்டி, அந்த வட்டிக்கு அந்த வட்டின்னு ஏதோ சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயமும் வாங்காதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துட்டு ரிட்டன் அவங்கக்கிட்ட பண்ணிவிடுங்க. இந்த லோன் ஆப் ஸ்கேம் பற்றி நம்ம காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு சார் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல, நம்மளோட நல்லத்துக்காக தான் சொல்கிறாரு. ஸோ மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனால்
ஆப் மூலிமா அமௌண்ட் வாங்காதீங்க. அப்படியே உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா டேரெக்டாக பேங்க்குக்கு போங்க, பேங்க்கில் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இன்ஸ்டன்ட் லோன்லாம் யாருமே வாங்காதீங்க. இந்த பிரச்சனை அதான் சொன்னேன், என் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஒய்ஃபுக்கு நடந்த விஷயம். அது இப்போ சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஓகேவாக இருக்காங்க. இது மாதிரி யாரும் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆன்லைன் பர்சனல் லோன் யாரும் வாங்காதீங்க. நிறைய ஆப் இது வந்து ஃப்ராடு. என்ன சொல்கிறது, நம்ம கிட்டேருந்து பணம் கொடுங்க. இதுவே ஒரு டீமாக ஒர்க் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. லோன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இன்னொரு விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கலாம், வாங்கி இது மாதிரி ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கலாம், இல்லை அடையாமல் இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் தான் ஃபஸ்ட் டைம் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லையா, நான் சொன்ன விஷயத்தை அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்தாவது சொல்லுங்கள். அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு தப்பு இல்லையே. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம். சரி, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.